சச்சரிதம் 6 இன்றைய பகுதி எடுத்துக்கிறோம். போன பகுதியிலேருந்து 5ஆம் சச்சரித்தில் அத்தியாயத்தில் ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கதையை சொல்லிட்டு 6ஆம் அத்தியாயத்துக்குள்ள போகலாம். அந்த கதை போலி குரு ஜவஹர் அலி, இதுதான் அந்த கதை. இப்போ யார் எல்லாருமே போலியாக தான் இருக்கிறாங்க, இதில் பெரிய குரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் தேர்ந்தவர் நல்ல குருவா அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய கருத்து அதில் இருக்குது. அதனால தான் அந்த சச்சரியத்தில் கதையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அதனால் டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக அதை முடிப்போம். ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒரு நபர் பாபாவுடைய 25வது வயதில் சிறடிக்கு வந்தார். இதை நல்லா குறித்து வச்சுங்க. இந்த வயது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சச்சரியத்தில் குறிக்கப்படலை. ஏன் அப்படின்னா ஜவஹர் அலி இப்போ நம்ம படிக்கும்போது திடீர்னு பாபா ஒரு சிறப்பான உயர்வான இடத்துல நம்ம வச்சிருக்கும் போது திடீர்னு ஜவஹர்லேருந்து கூட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. பாபா குத்துச்சண்டை விளையாடினார் இல்லையா 21 வயதுல, அப்பதான் அந்த குத்துச்சண்டை விளையாடி தோத்தார் இல்லையா, தோத்த 4 வருடம் கழித்து ஜவஹர் அலி வந்துட்டார். அப்படின்னா பாபாவுக்கு 25 வயது தான் இருக்க வேண்டும் நம்ம ஒரு அனுமானிக்கிறோம். ஸோ அப்போ அந்த 25 வயதிலேயே பாபாவை அந்த ஊரில் இருக்கிறவங்க, சிறடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் அப்போதே அவர் விளக்கேற்றி விட்டார் நீரில். குத்துச்சண்டையில் தோற்றதுக்கு அப்புறம் முழுமையாக ஆன்மீகவாதியாகி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது விளக்கு ஏற்றுவதும் அவருடைய வழக்கமாக இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் 25வது வயதில் இந்த போலி ஜவஹர் அலி வருகிறார். இப்போது நாம் போலி ஜவஹர் அலின்னு நாம் சொல்கிறோம், அது தவறான வார்த்தை தான். ஜவஹர் அலி என்ற ஒரு குரு அங்கே வருகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி வரும்பொழுது அந்த நபர் மிக அற்புதமாக பேசுவார், இனிமையாக பேசுவார், எல்லோரிடமும் கருணையாக நடந்து கொள்வார். நாம் போலி ஜவஹர் அலின்னு பாபா பிடிச்சிருக்கிறதுனால எதிராளி எல்லாம் கெட்டவனா எடுத்துக்கொண்டா இது மீண்டும் ராமாயணமா மாறிடும். ராமனுக்கு ராவணனை கெட்டவனா நினைப்பீங்க. ராவணன் கெட்டவன் இல்லை. நாம வச்சு நான் இலங்கைக்கும் சென்று வருவதனால நான் பேசல. ராவணனும் மிக உன்னதமான ஈஸ்வர பட்டம் வாங்கிய மாபெரும் மன்னன் அவர். ஸோ அதனால் நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும். ஜவஹர் அலி ஒரு இனிமையான மனிதர், எல்லோரிடமும் அன்பாக பேசக்கூடியவர். அதனால் நேராக அங்கேருந்து சிறடிக்கு வர்றாரு. ஏன் வர்றாரு அப்படின்னா ஆல்ரெடி ரகதாங்கிற ஊரில் தங்கியிருக்கார். என்னுடன் இப்போ சிறடிக்கு வந்தவங்களாம் தெரியும். ரகதாங்கிற ஊர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஊரில் வீரபத்ர சுவாமின்னு ஒரு கோயில் சின்னதாக இருந்தது. அந்த கோயில் பக்கத்தில் ஜவஹர் அலி ஒரு இக்தா, அதாவது தொழுகை பண்ணுறதுக்காக, நோன்பு பண்ணுறதுக்காக ஒரு பீடம் கட்டுவாங்க. இஸ்லாமியர்கள் ஒரே ஒரு செவுறு மட்டும் கட்டிக்குவாங்க. அந்த செவுத்து முன்னாடி உட்காந்து நோன்பு நோத்துக்குவாங்க, துவா பண்ணுவாங்க. ஸோ கோயில் பெரிய கோயில் அவசியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கும் மனிதர்களெல்லாம் டொனேஷன் வாங்கி கட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அங்கிருந்து விரட்டுகிறார். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அங்கேருந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜவஹர் அலி அவர்கள் அங்கிருந்து சிறடிக்கு மாறி வருகிறார்கள். அப்படி சிறடிக்கு வரும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே இருக்கிற பாபாவை உடனடியாக அவர் சிஷியன் ஆயிக்கணும்னு அவர் விரும்பல. அவர் ரகதாவிலிருந்து சிறடிக்கு வர்றாரு. சிறடிக்கு அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி வசிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற பாபாவோடு தொடர்பு ஏற்படுகிறது. தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த நேரங்களில் பாபா முழுமையான ஒரு ஞானியாகி தான் நம்ம சிறடிக்கே வந்திருக்காருங்கிறது எல்லோருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா முதல்லயே அவர் தூக்கி கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் ஜவஹர் அலி அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஞானியை போன்று இருந்ததுனால, பாபாவுக்கு மேலே அவர் தென்படுறதுனால அங்கே இருக்கிற மக்கள் சில பேர் ஜவஹர் அலியை முக்கியஸ்தராக பார்க்கும் பொழுதும், ஸோ ஜவஹர் அலி என்ன செய்கிறாருன்னா அந்த சூழ்நிலையில் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாபா என்னுடைய சீடனாக இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறதுனால பாபாவை தன் சீடனாக ஆக்கி கொள்கிறார். பாபாவும் ஏதும் கூறவில்லை. ஏனெனில் பாபா ஆல்ரெடி நிறைவானவர். ஸோ அதனால அந்த கதையை கவனிச்சுட்டே வாங்க. இருப்பினும் எது நிகழ்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை பாபா அருமையாக காட்டுறாரு. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, அதை நிகழ்கிற சம்பவத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டதோடைய ஒரு மனப்பக்குவம் தான் இந்த இடத்துல வருது. பாபாவுடைய தான்கிற அகங்காரமும் பெருமையும் அங்கே வெளிப்படவில்லை. தன்னை ஜவஹர் அலிக்கு சிஷியனாக தானாக மாற்றிக்கொண்டார். அது இயல்பாக நடக்குது, அதில் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, பாபா வருவதற்கு முன்பாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவிதாஸ்ங்கிற ஒருத்தர் அங்கே இருக்காரு. பின்னாடி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஜானகிதாசன் ஒருத்தர் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் பாபா வர்றாங்க. அதுக்கப்புறம் தான்
ஸோ ஜவஹர் அலி வர்றார். இந்த இதை புரிஞ்சுங்க. தேவிதாஸ் அந்த ஊருக்கு 6 வயசாக வந்தார். பாபா வரும்பொழுது அவருக்கு 16-17 வயசு தான் இருக்கும். இந்த நிகழ்வு நடக்கும்போது அவருக்கு ஒரு 22 இருக்கலாம், பாபாவுக்கு ஒரு 25 இருக்கலாம். ஆகையினால இந்த தேவிதாஸோட பாபா ரொம்ப நட்பாக இருப்பார். ஏன்னா சமகால வயது. பாபாவுக்கு ஒரு 25னா அவருக்கு ஒரு 22-23 இருக்கலாம். ஜானகிதாஸ் ரொம்ப வயதானவர். அதனால அவங்க அதிகமாக ஜானகிதாஸோட அவங்க கலந்துக்கல. ஸோ அவங்க உறவுகள் இப்படி இருக்கு. இந்த கிராமத்தில் அழகாக வசிச்சுட்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது இந்த ஆன்மீகவாதிகளுக்குள்ள ஒரு இது இருக்கும். இந்த ஆன்மீகம் பண்ணுறவங்களுக்குள்ளே அகங்காரம் தலை வச்சு ஆடுதே, குருநாதர்களுக்குள்ள இருக்காதா? அப்படி இருக்கும்போது நீயா நானா என்ற போட்டியிலே ஜவஹர் அலி பாபாவை தன்னுடைய சிஷியனாகி கொண்டால் போட்டி சுருங்கும் என்ற கருத்தின் காரணமாக ஜவஹர் அலி தன்னுடைய சிஷியனாக அவர் அறிவிக்கிறாரு. பாபா ஏதும் சொல்லவில்லை, சொல்லாமல் அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஊர்லேயே இருந்தோம்னா அதுக்கு தனக்கு தான் நினைத்ததை பண்ண முடியாதுங்கிறதுனால ஜவஹர் அலி பாபாவை அழைத்து கொண்டு மீண்டும் ரகதாவுக்கு செல்கிறார். ரகதாவத்துக்கு சென்று மீண்டும் அந்த துவா பண்ணுற இடத்தை கட்டுவதற்காக முயற்சிக்கிறார். அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது 3 மாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது சிறடி மக்கள் எல்லாம் ஆகா நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், பாபா நாம் இறந்து விட்டோம் என்று கருதி, எப்பவுமே ஒரு மனிதன் தன்னிடம் இல்லை என்றால்தான் ஒரு மனிதனுக்கு அவங்களை பற்றி பெருமையெல்லாம் நமக்கு புரியும். இருக்கிற வரைக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ அந்த இதனால அதை புரிந்து கொண்டவர்கள் புறப்பட்டு ஒரு கூட்டமாக சென்று ரகதாவுக்கு சென்று பாபாவை அழைக்கிறார்கள். பாபா வர மறுக்கிறார். ஏனெனில் என்னுடைய பக்கிரி, அவர் கடவுளையும் பக்கிரி என்றுதான் கூறுகிறார். அந்த நிலையில என்னுடைய பக்கிரி மிகவும் கோபக்காரர், மிக விரைவில் நீங்கள் இங்கிருந்து விலகி விடுங்கள், அவர் விரைவாக வந்து கொண்டிருக்கிறார், ஆகவே சென்று விடுங்கள் என்கிறார். ஆனால் சிறடியிலிருந்து சென்ற குழு, மகள் சாபதி, காக்கா, தாத்தியா இவர்கள் மூலமாக சென்ற குழு பிடிவாதமாக மறுத்துவிட்டு பாபாவை அழைத்துத்தான் செல்வோம் என்பதற்காக ஜவஹர் அலியோடு போட்டியிடுகிறார்கள். ஜவஹர் அலி அந்த நேரத்தில் வந்து விடுகிறார். அவரோடு கேட்டு பேசும்பொழுது அவரை அனுப்ப மறுக்கிறார். ஆனால் இறுதியிலாக என்ன நிகழ்கிறது என்றால், நீங்கள் இவர் பாபாவை அழைத்து கொண்டு சிறடி வந்து விடுங்கள், சிறடிக்கு வந்துட்டு அங்கே இருக்கின்ற தேவிதாஸோடு அனுமதியை பெற்று நீங்கள் மீண்டும் அழைத்து வாருங்கள் என்ற ஒரு காரண காரியத்தை கூறி அங்கிருந்து அழைத்து சென்று விடுகிறார்கள். இவரும் சென்று விடுகிறார். ஜவஹர் அலியும் என்னை ஜெயிப்பவன் எவன் இருக்கிறான் என்ற மமதையோடு அவரோடு சென்று விடுகிறார். சிறடிக்கு சென்றவுடனே அங்கே தேவிதாஸ் முன்பாக இருவரையும் நிறுத்தி ஊர் பஞ்சாயத்து கூடி, இவர் எங்களுடைய பாபாவை இவர் அழைத்து சென்று விட்டார், ஸோ அவர் எங்கள் பாபாவை சிஷியனாக நடத்துகிறார், அவருக்கு எல்லா வேலைகளையும் பாபா செய்கிறார். கவனிங்க, போலி குறின்னு பின்னாடி அறிஞ்சா கூட பாபா அதை பற்றி வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் செய்தார். பாபா அப்படி செய்திருக்கிறார்கள். பாபாவுடைய சிஷ்யர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது தேவிதாஸ் நிறைய வாதம் பண்ணுறாரு. அதெல்லாம் சர்ச்சையில் எழுதப்படலை. ஆனால் அதோடைய வாதத்துடைய தன்மையை மட்டும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. தேவிதாஸ் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஜவஹர் அலி தன்னை அல்லாவின் பக்தனாக, அல்லாவின் வழிபாட்டுக்குரியவனாகவும், குரானை மிகச்சிறந்த நூல் வேதம் என்பதாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்தி கூறும் பொழுது தேவிதாஸ் அவரிடம் ஒரு 2 பேருக்கும் வாதம் நடக்குது. தேவிதாஸ் வெற்றி பெற்றால் பாபாவை நீ அழைத்து சென்று விடலாம், தோல்வி பெற்றால் பாபாவை இங்கே விட்டு செல்ல வேண்டும் என்பது கிராமத்து தீர்ப்பு. அதற்காக ஜவஹர் அலி வாதம் செய்கிறார். வாதம் செய்யும் பொழுது குரானே புனிதமான நூல் என்றும் அல்லாவே ஒரே தெய்வம் என்றும் குரானில் எழுதப்பட்டிருப்பதன் மூலமாக தான் நாங்கள் நடக்கின்றோம் என்றும் அவர்கள் வாதம் செய்கிறார். அப்பொழுது தேவிதாஸ் கேட்கின்ற ஒரே கேள்வி, குரான் உலக பொதுமறை என்றால், குரான் உலக பொதுமறை என்றால் அதில் கூறப்பட்ட செய்திகள் ஈரான், ஈராக், சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மட்டுமே இருக்கின்றதே, அது ஏன் என்று குறிப்பிட்டு கேட்கிறார். இது குரான் படித்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த இந்துக்கள், மூட நம்பிக்கையுள்ள இந்துக்களுக்கு இது புரியாது. புரியாமலே ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் குறையறிவுடையவர்கள். எப்போதான் நீங்கள் திருந்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது பாபாவுடைய கோபம் என் மூலமாக வந்தது. ஸோ அதனால அந்த குரானில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் படித்தால்தான் அதில் இருக்கு. அது ஒருத்தருக்கு எதிரான கருத்து இல்லை. அது சார்ந்த மக்களுக்கு உண்டான இலக்கணத்தையும் கலாச்சாரத்தையும் வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்ட நூல். மற்ற ஏனைய நூட்கள் எல்லாம் இப்படித்தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இருக்க மக்களுக்கு புத்திமதி சொல்வது போன்று இருக்கும். இந்து தர்மம் அப்படி இருக்காது. உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு கூறும். தமிழ் சமயம் அதையும் ஒருபடி மேலே ஏறி கூறும். என்ன என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகவும், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தன்னுடைய கடவுள் உலகம் முழுவதுக்கும் பொதுவானவன் என்ற பெயராற்றல் தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் உண்டு.
அவர்கள் மட்டுமே இவ்வாறு சிந்திக்க முடியும் என்பதையும் இங்கே தமிழனாக என்னுடைய கோபத்தையும் கூறிக்கொண்டு இதிலிருந்து நான் அடுத்த கதைக்கு போவோம். இப்படி இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் கூற முடியாமல் ஜவஹர் அலி திகைத்து நின்றார். அப்போது கிராம தலைவர்கள் தீர்ப்பு கூறினார்கள். ஜவஹர் அலி தோற்று விட்டாய், நீ ஊரை விட்டு விலகிவிடு என்றவுடனே ஜவஹர் அலி அங்கிருந்து அந்த இரவே புறப்பட்டு வைஜாபுரி என்ற ஊருக்கு போய் தங்கிட்டார். அதுக்கப்புறம் வரல. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வருடங்கள் கழித்து பாபா தன்னுடைய 3 நாள் சமாதியெல்லாம் மக்களுக்கு காட்டியதற்கு பிற்பாடு அந்த ஜவஹர் அலி மீண்டும் சிறடிக்கு வந்தார். வந்து பாபாவிடம் நெடுஞ்சான்கரையாக விழுந்து வழங்கினார். இந்த உலகத்துல ஒரே ஒரு இதுதான், தர்மம் நிச்சயமாக வெல்லும். ஸோ என்ன நிகழ்த்திட்டு போனாரோ அதுக்கு பிற்பாடு அவரால் வைஜாபுரியில் போய் தன்னை சர்வே பண்ண முடியல. அவர் ரொம்ப சிரமப்பட்டார். அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் பாபாவிடம் வந்து நெடுஞ்சான்கரையாக விழுந்து இந்த குரு சிஷ்ய உறவு தவறாக பயன்படுத்துறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து விலகினார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவர் கடைசியில் அவர் சொல்றது என்னன்னா, பாபா இந்த நிகழ்ச்சி மூலமா பாபா நமக்கு என்ன குறிப்பிடுறாருங்கிறத ஆழமாக சிந்திச்சிங்கன்னா என்கிட்ட யாரும் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. நான் சொல்ல வந்து திருப்பி வந்து மறுத்து பேச மாட்டீர்கள். இந்த என்ன நிகழ்த்தினார் அப்படின்னா, சீடனா இருக்கணும்னா ஒரே தன்மை. பாபா குரு ஆல்ரெடி குருவா இருந்துதான் சத்குரு, அவர் பகவான் என்ன வேணா சொல்லலாம். அவர் முழுமையடைந்து இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் ஒரு போலியான ஒரு நபர் தன்னை சிஷ்யன் கூறும் பொழுதும் தான் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னன்னா, தன்னை சுற்றி இருக்கும் சீடர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். என்ன முன்னுதாரணம் என்பதுதான் மிக முக்கியம். அதாவது சீடனுடைய ஒரே கடமை தன்னை உணர்தல் மட்டுமே. சிஷ்யனுடைய ஒரே கடமை தன்னை உணர்தல் மட்டுமே, குருவை அறிவதல்ல. இங்க எல்லோருக்குமே குருவை குருவாகணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது குருவுக்கு எதிர்த்து பேசுவதும் குருவுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்வதும் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது மகா மோசமான அகங்கார தன்மை. குரு என்ன சொன்னாலும் செய்யுங்க, குரு முட்டிக்கால் போட சொன்னாலும் போடுங்க, தலைகளா குதிங்க, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடுங்க. இது வந்து ரொம்ப ஒரு குரு பரம்பரைக்கே உண்டான ஒரு மோசமான அனுபவமாக எனக்கு பருது. தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள், எல்லா சிஷ்யர்களும் அது பண்றாங்க. அதுல இருந்து விலகுங்க. பரிபூர்ண சரணாகதி என்பது குரு தப்பா பேசினாலும் தலையை ஆட்டுவதே. அது மறுத்து பேசுறது பரிபூர்ண சரணாகதி இல்லை. அவன் தவறாக பேசுவதே சரியான விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட நுழைக்கலாங்கிறதுக்காக தான் தலைகளாக வருவான் குரு. முதல்ல அவன் முட்டாளாகத்தான் காட்சி அளிப்பான், வேறு வழி இல்லை. அதை நீங்கள் உங்களுடைய எவ்வளவோ அகங்காரத்தோட எவ்வளவு படித்தவர்களோட என்னை வந்து சந்தித்த நாளை நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அவங்க குருவை சந்தித்த நாளை நினைத்து பாருங்கள், ஆழமா சிந்திச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தீங்க, எதை தின்னா பித்தம் தெளிங்கிற நிலையில பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்போது என்னை சந்தித்தீர்கள் அல்லவா, அந்த நாளை நினைத்து பார்த்தீங்கன்னா சரணாகதி தன்னால் வரும். அதற்கு பிற்பாடு என் மூலமாக என்னென்னலாம் மாறுதல் ஏற்பட்டதுன்னு நினைச்சீங்கன்னா அதோடைய சரணாகதி முழுமையாக வரும். இங்கே என்னிடம் வந்த குருவிடம் என்ன நான் சொல்றதுனால மன்னிக்கவும். குருவிடம் வந்ததற்கு முன்பாக குருவினால் ஏற்படுத்தப்பட்ட அறிவின் மூலமாக நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள், தெளிவாகிவிட்டீர்கள் என்பதற்காக குருவை பின்பாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்தோம்னா குருவுடைய செயல்பாடுகளை மாற்றி பேசுவது தவறான விஷயங்களா. இங்கேதான் இதுதான் பாபா இதை முழுமையாக கண்டிப்பதற்காக தான் ஒரு முட்டாளாகிய ஒரு குருவிடம் சிஷியனாக சென்று தன்னுடைய சிஷியர்கள் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக நடத்தி காண்பித்த விஷயம் லீலை தான் அந்த லீலை. ஓகே, இப்போ நம்ம 6வது அத்தியாயத்துக்கு வந்து விடுவோம். கொஞ்ச நேரம் தான் இருக்குது. தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும், அதில் பேச ஆரம்பித்து விட்டால் நேரம் போவதே தெரியாது. 6வது அத்தியாயம் ராமநவமி. இதில் வந்து முக்கியமான நிகழ்வு. அது எப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்க. பாபா சில விஷயங்கள் நடக்கிறது அப்படியே ஏற்றுக்கிறதுங்கிறதுனால இந்த ராமநவமி உருஸ் இந்த விழாக்களை அவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு அது தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்காது. கண்டிப்பாக மகா ஆத்மாக்கள் அவர்கள் எல்லாம் மக்களின் விருப்பத்திற்கிணங்க அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கின்றேன். அதனாலே மகள் சாபதி வந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தில் முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா, குரு தன்னுடைய தன்னுடைய கைகளினாலே சிஷியனை தீண்டுவதனால் ஏற்படுகின்ற பலன்கள் எல்லாம் என்னென்ன நிகழ்கிறதுன்னு ஹேமத் வந்து விவரிக்கிறார் அழகா. இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே நீங்க கவனிச்சீங்கன்னா அது ஞான நூல்ங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஹேமத் ஒரு 2 பக்கம் வந்து குருவுடைய பெருமையை சொல்லித்தான் கதைக்குள்ள போவார். ஒவ்வொரு அத்தியாயமும் நீங்க குருவுடைய அத்தியாயத்தை எவ்வளவு வேகமா தள்ளுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கதையை மட்டும்தான் நீங்க கிரகிக்கிறீங்க. அதனால கதை கூட உங்க மனசுல ஒட்டுறது இல்லை இல்லையா. முதல்ல அந்த குருவின் அத்தியாயத்தை அதுதான் இப்ப திருப்பி சொன்னேன்.
ஒவ்வொரு குருவையும் அவன் நீங்க சந்தித்த அந்த நாளை நினைவு கொண்டு வருவது தான் முதல் 2 அத்தியாயம். அதுக்கப்புறம் கதை இருக்குல்ல, அது அநியாயம். அதை நீங்க புரிஞ்சுங்க, புரியாம போங்க, அடுத்த விஷயம். அதனால முதலில் 2 விஷயங்கள் எல்லோரும் புரிஞ்ச மாதிரி கசப்பாக இருக்கிறது. ஏன்னா குருவை பத்தி சொல்றோம். அதுக்கு 3 4 பக்கம் இனிப்பாக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் பீட்ரூட் அல்வா மாதிரி. ஏன் அப்படின்னா கேரட் அல்வா. ஏன்னா அதுக்கப்புறம் கதை சொல்றோம்ல, கதை சொல்றதுனால ஆழ்ந்து கேட்டுக்கொள்கிறீர்கள். அதனால இப்போ உங்களுக்கு எப்பவுமே புரியும், மருந்தை, கசப்பான மருந்தை இனிப்பு கலந்து தான் கொடுக்க முடியும். ஸோ அது அவ்வளோ அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத நூல் தான் சாய் சொல்றோம். அதனால கோபல்காங்கிற ஒரு ஊரில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்த ஒரு கோபால்ராவ் குண்டுன்னு ஒருத்தர், கோபால்ராவ் குண்டு அப்படிங்கிறவர், அவருக்கு 3 மனைவிகள். ஒரு மனைவிக்கும் குழந்தை இல்லை. இது எதுக்கு ராமநவமி ஆரம்பிச்சாங்கிறத கதை இது, புரியுதுங்களா? 3 மனைவிகள் இருக்கும், குழந்தை இல்லை. ஒரு முறை பாபாட்ட வந்து குழந்தை வரம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ரொம்ப சந்தோஷப்பட்ட கோபால்ராவ் குண்டு என்ன பண்ணுறாருன்னா, பாபாவுக்கு எதையாவது செய்யணுமே அப்படின்னு ரொம்ப ஒரு குஜாலாகி, மனசு வந்து ஒரு உற்சாகமாகி, பாபாவுக்கு 2 கொடி ஊர்வலங்கள், 2 கொடி செஞ்சு கொண்டு வரலாம், 2வது உருஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, கோபால்ராவ் குண்ட் அவருடைய குழந்தை இல்லாத விஷயத்தை பாபாட்ட சொல்லி குழந்தை பெற்றதுனால் கோபால்ராவ் குண்ட், கோபால்ராவ்னா ராவ்ஜி, ஒரு பிராமணர், தன்னுடைய குருநாதருக்கு சேவை செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சு செஞ்ச விஷயம் என்னன்னா உருஸ். கவனமா எடுத்தாங்க. ஏன் அவர் உருஸ் பண்ணணும்? உருஸ்னா இஸ்லாமிய பண்டிகை. சந்தனங்களையும் வண்ணப்பொடிகளையும் ஒரு குடத்தில் இட்டு அதை கலவையாக ஆக்கி ஒரு அதை வைத்து தலையில் வச்சுட்டு பாத யாத்திரையாக சென்று தன்னுடைய குருநாதருக்கு சமர்ப்பிக்கின்ற விழா, அல்லாஹ்விற்கு சமர்ப்பிக்கின்ற விழா உருஸ். அந்த உருஸில் 2 கொடிகள் கொண்டு போய் அந்த அல்லாஹ் இது முன்னாடி நாட்டப்படும். இது வருஷம் வருஷம் புதுசு புதுசாக செய்வாங்க. என்ன கேள்வி இதில் இருந்துன்னா, ஒரு இஸ்லாமிய ஒரு பாபாவுக்கு கோபால்ராவ் குண்டுங்கிற பிராமணன் எதுக்கு உருஸ் கொண்டாடணும் அப்படின்னா, பாபா இஸ்லாமியராகத்தான் இருந்தார் அந்த உருஸ் கொண்டாடும் போது. ஆகையினால என் குரு வந்து எதை பின்பற்றாரோ அது பிடித்த மாதிரி பண்ணணும்னு ஒரு பிராமணர் பண்ணார். இப்போ இருக்கும் பிராமணர்கள் நீங்கள் அவரையே பிராமணா மாற்ற முயற்சிக்கிறாரு. என்ன அநியாயம்! மகான்களை உணர்றீங்களா இல்லை மகான்களை மாத்துறீங்களா? எல்லாம் எல்லாத்துக்கும் பண்றீங்க. என்னையும் மாற்ற நீங்கள் நடக்குதே, என்னையும் மாத்தணும், உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றணும்னு நினைக்குது. இது அதுக்காக தான் நான் கொஞ்சம் வேகமாக சொன்னேன். அது முட்டாள்தனம். என்னை எப்படியே விட்டு விடுங்க. என்னை எவரும் டியூன் பண்ணவோ என்னை இயக்கவோ முடியவே முடியாது. ஏனெனில் நான் ஆல்ரெடி இயக்கப்பட்டவன், ஆல்ரெடி டியூன் பண்ணப்பட்டவன். இதில் கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. உங்களிடம் 1000 ஆப்ஷன் இருக்கு. உங்ககிட்ட மாற்ற வேண்டியது 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க, ஒன்று டியூன் பண்ணுவீங்க. குருவை டியூன் பண்ணுறதுக்கும் முயற்சிக்காது. அது ஒரு விஷயம். அதனால நன்றி கடனாக தன் குழந்தை வரமுறுத்ததுக்காக நன்றி கடனாக கோபால்ராவ் குண்டு என்ற அற்புதமான பிராமணர், மனம் ஆத்ம ஞானத்தை திளைத்த பிராமணர், தன் குருவுக்கு பிடித்தமான விஷயத்தை செய்ய முயற்சி செய்ததுதான் உருஸ் என்ற விழா. அந்த விழாவிலே வந்து பாபா அதை ஆசீர்வதிக்க வேண்டுமே, எதுக்கு பாபாட்ட சொல்றாரு, பாபா அதை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே அந்த வேலையெல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அதுக்கு உறுதுணையாக தாத்தியா பட்டேல், தாதா கோதே பட்டேல், மாதவராவ் இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறாரு. எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. ஆமாம், நம்ம குருநாதருக்கு சுற்றிலும் இந்த மாதிரி விழாக்கள் நடத்தினோம்னா ரொம்ப சிறந்தது தானே, அற்புதமாக நடத்துவோம். இதெல்லாம் நிகழ்த்தும் போது தான் எல்லா மக்களுக்கும் நாம் குரு சென்றடைவார் என்ற ஒரு திட்டத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து உருஸ் கொண்டாட பார்க்குறாங்க. ஆனால் அப்போது சீரடியில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம். தண்ணி கிடையாது. தண்ணி இருந்தால் தான் நீ உருஸ் கொண்டாடுறது. குடிக்கவே தண்ணி இல்லாமல் எப்படி உருஸ் கொண்டாடணும்? மக்கள் ஏராளமாக வருவார்கள். அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுமே என்பதற்காக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தாமண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, நான் 2 கொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த கொடி செய்வதற்குண்டான பொறுப்பு நேர்ந்தது, தண்ணி சேகரிப்பதற்குண்டான பொறுப்பு தாத்தியா பட்டேலுது. ஸோ இந்த சந்தனக்கூடு, அந்த குடம்புலாம் ரெடி பண்ணி சந்தனக்கூடு, இந்த உருசுனா சந்தனக்கூடு, அதை ரெடி பண்ணுவதற்குண்டானது அமீர் சக்கர் தலால்ங்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவர் விடப்பட்டது. இவர்களெல்லாம் சேர்ந்து சுறுசுறுப்பாக அந்த விழாவை செய்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வருவதற்காக தாத்தியா பட்டேல் போய் பாபாட்ட, தாத்தியா பட்டேல் புரியுதா, பாபாவுடைய மருமகனே என்று கூப்பிடக்கூடியவர், அவரிடம் சொன்னோன்னா பாபா மனம் இறங்கி, அப்பொழுது சிறுடியில் 2 கிணறுகள், நாம் கோயிலுக்குள்ள ஒரு கிணறு பார்த்துருப்போம், லட்சுமி பாய் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிணறு பார்த்துருப்போம். இந்த 2 கிணறுல ஒரு கிணறு தான் அந்த லண்டி தோட்டத்தில் இருந்த கிணறு துந்து போயிடுது, தண்ணி இல்லை. அப்பொழுது பாபா அங்கு சென்று தன் கைகளால் பூக்களை கொய்து அந்த தேனிக்குள்ளே போடுறாரு. உடனடியாக தண்ணீர் பொங்கி வருகிறது.
அந்த தண்ணீர் அப்போ பாரு, இந்த விழா கொண்டாடுவதற்காக பாபாவுடைய அனுகிரகம் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவர் செய்யுங்கள், ஆனந்தமாக செய்யுங்கள் என்று சொல்லலை. தண்ணி பஞ்சம், ஓகே சரி, இந்த விழா கொண்டாட போறாங்க, கூட்டம் வரப்போது, தண்ணி இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம், அவர் பூவை எடுத்து உள்ள போட்டார். அதுதான் அவருடைய அனுமதி. செஞ்சதுக்கு அப்புறமா பாபா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நாங்கள் செஞ்சதெல்லாம் கேட்கலாமா? அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு இல்லையா? இப்போ என்னிடம் கேட்கப்படுகிறது இந்த மாதிரி கேள்வி. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே தான், நான் அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் கலந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இவையெல்லாம் சேர்ந்து நிகழ்கிறது. இதற்கு என்ன காரணம், பாபா ஏன் அதை அனுமதி கொடுத்தார் என்றால், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பண்டிகையை கொண்டாடுவது பொழுது இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அதுக்குள்ள இல்லாத பய மரியாதையாக கடைசி எச்சரிக்கை, பாபாவின் வழிபாட்டிலிருந்து விலகிவிடுங்கள். இந்த ஒற்றுமை இன்னும் நீங்கள் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஏற்று பேசுறீங்கன்னா பாபாவின் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக நேரிடும். அதை நான் ரொம்ப ஆழமாக பதிவு செய்திருக்கேன். இந்த இந்து இஸ்லாமிய ஒற்றுமை, இஸ்லாமியர்கள் எல்லோருமே கெட்டவர்கள் என்று பார்க்கின்ற பார்வையை மாற்றுங்கள். அதுவே பாபாவுக்கு நாம் செய்யும் கருத்து. அதே மாதிரி இந்துக்கள் எல்லோருமே கெட்டவர்கள் என்ற பார்வையை மாற்றுங்க. இந்துக்களிடம் எவ்வளவு நல்ல பேர் இருக்கிறாங்க, அது மாதிரி இஸ்லாமியர்களும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில கூட்டங்களையும் இந்த வன்முறையையும் தூண்டிக்கிட்டு தீவிரவாதத்தின் மூலமாக நடக்கிறார்கள். அவர்களை நம்மிடமிருந்து அகற்றினாலே போதும், இந்த சமயம் புனிதமாக மாறிவிடும். எல்லா சமயமும் அந்த விழாவை அதை யார் கூட்டம் போட்டு எவனாவது டிவிக்கிறவன் உங்களுக்கு காத்தணுமான அவசியம் இல்லை. நீங்களே தலைவர்கள். உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த கெட்ட எண்ணங்களை வெளியில் எடுத்து விட்டாலே போதும், உலகம் முழுவதும் மாறிவிடும். அது நடக்கும். அதனால இந்த விழாவை யார்கிட்ட ஒப்படைக்கலாங்கும் போது எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ஒழுங்கா சிறப்பா செஞ்சுட்டு இருந்த 22 வயது பெண்ணுடைய ராதாகிருஷ்ணமை என்பவர்களும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கதையை நீங்க கிட்டத்தட்ட படிச்சு முடிச்சிடுவீங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இதுதான். ராதாகிருஷ்ணமை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரிடம் ஒப்படைக்க, நீங்க இந்த விழாக்களை ஒருங்கிணைத்து நடத்துவாங்க என்றவுடன் அந்த ராதாகிருஷ்ணமை என்ற பெண்ணும் அந்த உருஸ் விழாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு நடத்த தயாரானார். 1912 இந்த உருஸ் விழா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பதான் 12ல நடந்தது. அந்த 12ல நடந்தது, 13ல நடந்தது, 14ல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. உருஸ் விழா ரொம்ப காலம் நடக்கல. ஏன்னா இதோடைய தலைப்பு என்ன சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் தான் இருக்காது, அதனால நானே சொல்றேன். ராமநவமி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்ம உருஸ் பத்தியே பேசிட்டு இருக்கோம். இப்போ ராமநவமி எப்போ ஆரம்பிச்சாங்களோ அதுதான் மேட்ரு. 12ல உருஸ் ஆரம்பிச்சாங்க, 13, 14 ஆச்சு. 14வது வருஷத்துல ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா பீஸ்மர் கபர்டே, இந்த பீஸ்மருங்கிறவரும் கபர்டேங்கிறவரும் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏன் பாபா நடத்துறீங்க? இல்லை முக்கியமான மேட்டர் என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. உருஸ் நடத்துகிற நாள் என்ன நாள்னா ராமநவமி அன்னைக்கு உருஸ் நடத்தப்படுது. அது யதார்த்தமாக நடந்தது. இப்போ இது ஏன் இப்படி உருஸ் அன்னைக்கு ராமநவமி நடத்துகிறாரே பாபா, இதுல என்ன விஷயம்? நான் என்ன சொன்ன முதல்ல, இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக தான் பாபா இதை செய்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? ஸோ இப்போ இவங்களுக்குள்ள உடனே அந்த குருவை பற்றி உடனே தெரியல. அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? இதுதான் அப்போ உள்ளுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க? உருசு ராமநவமி அன்னைக்கு உருசு நடத்துங்க. நான் ராமநவமி அன்னைக்கு நடத்துங்கடான்னு சொல்ல, ராமநவமி கொண்டாடுற நாள் அன்னைக்கு நீ உருசு நடத்துறா சொல்லிடலன்னு அவர் அனுமதி கொடுத்தார். இப்போ மற்ற பக்தர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? நான் ஹோமம் நடத்த ஆரம்பிச்சுமா என்ன சொல்லியிருக்கோம் அதையே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க முஸ்லீம் பண்டிகை இந்து பண்டிகை நடத்த சொல்றாரு, ஏன் இந்து பண்டிகை நடத்த சொல்லியிருக்கோம்? நிறைய பேர் யோசிச்சிருப்பானா? ஏனெனில் இப்போ இருக்கிற மனிதர்கள் தான் அப்பவும் இருந்தார்கள். இந்த கேவல புத்தி எப்போதும் இருக்கும் மானிடர்கள்ட. அதுலேருந்து வெளியில் வரணும்ல, அகங்காரம். உங்களை அதுக்குள்ள குரு சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுப்பது அகங்காரம் மட்டுமே. சந்தேகம் இல்லை, பயம் இல்லை, அகங்காரம் மட்டுமே. ஸோ அதனால் இவங்க வர்றாங்க. அப்போது இவங்க 2 பேரும் பீஸ்மரும் கபடையும் யோசிக்கிறாங்க, ராமநவமி அன்னைக்கு உருசு நடத்துறாரு, அது நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த நாளில் ராமநவமி சேர்த்து கொண்டாருன்னா என்ன? அவர்களுக்குள் சந்தேகம் வந்தாலும் அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் அதை ஆனந்தமாக மாற்றுவது எப்படின்னு யோசனை பண்ணி 2 பேரும் போய் பாபாட்டே கேட்டுருக்காங்க. பாபா நீங்கள் உருசு நடத்த சொல்றீங்க, நல்லா நடத்துகிறோம், சிறப்பாக நாங்களாம் சேர்ந்து நடத்துகிறோம், சிறப்பாக இருக்குது பாபா, அதோட ராமநவமி சேர்த்து நடத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே இருவரையும் பாபா ஒன்றும் சொல்லலை, பேசாமல் அமைதியாக இருந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, பாபா ஒத்துக்கிட்டாருன்னு நினச்சிட்டு எல்லா ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா ஏற்பாடு செய்கிறாங்க. அங்கே ஒரு குழு ஏற்படுது. அந்த குழு மூலமாக ராதாகிருஷ்ணமையை ராமநவமி அன்னைக்கு குழந்தை பிறக்குது இல்லையா, ராமன் பிறக்கிறாரு. அதனால அதன் நிமித்தமாக ஒரு தொட்டிலில் குழந்தை ராதாகிருஷ்ணனுடைய இது தொட்டில் போட்டு அதை கொண்டாந்து ரெடி பண்ணி கொடுக்குறா. இப்போல்லாம் அந்த பெண் 22 வயசு பெண் எங்கே கேட்டு எப்படி வாங்கியிருப்பா? இன்னைக்கு திருடிக்கு போகிறோம்,
இன்னைக்கே வீடுகள் இல்லை, எல்லாம் ஹோட்டல்ஸு. அந்த காலத்தில் ஒரு 500 வீடுகள் மட்டுமே இருந்தது. யாராட்டையும் எதை கேட்டு ஒரு தொட்டில் கொண்டாந்து செஞ்சு வச்சுட்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்றாங்க. பிரசாதம் அது சத்தியத்தில் அழகாக குறிக்கப்படுது. தொட்டில் செய்து விட்டால் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் சர்க்கரையும் சுக்கும் கலந்த பிரசாதம் கொடுப்பதற்கும் ஏற்றுக்கொண்டால். ஆனால் ஆன்மீக ரீதியாக மருத்துவ முறையாக சொல்வது முழுக்க முழுக்க அருகம்புல்லை கொண்டு போய் பிள்ளையாருக்கு போடு. பிள்ளையாருக்கு போடல, எந்த பிள்ளைக்கு எந்த வயிற்றுல பிரச்சனை வருதோ, உடம்புல சூடு ஏற்படுதோ அந்த பிள்ளைக்கு அருகம்புல்லை போடு. அருகம்புல் ஜூஸ் போட்டு கொடு, அவ்வளோதான், சரியா போயிடும். புரியுதுங்க இல்லையா? அந்த கணநாதன் ஒரு விளக்கமாக வச்சிருக்கான். 5 பூதங்களால் அந்த உருவம் தோன்றியிருக்கு. அதே 5 பூதங்களால் இந்த உருவம் தோன்றியிருக்கு. அவனும் கணநாதனே, இவனும் கணநாதனே. அப்போ அருகம்புல்லுங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு சூடாச்சுன்னா உடனே அவர் போட்டு அந்த அருகம்புல்லை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாயிடும். அதுதான் அருகம்புல்லுடைய தத்துவம். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்கிறது. எருக்கம்பூ முதற்கொண்டு சிவபெருமானுக்கு எருக்கம்பூ, புரியுதா? எருக்கம்பூ தானே போடுவோம், வேற பூ போட மாட்டோம். இன்னைக்கு லேட்டஸ்டாக வாங்கி போடுறோம், அது வேற விஷயம். அதனால அறிவோடு செயல்பட வேண்டும் என்பது இந்த தத்துவம், ஹிந்து தத்துவம் என்பது. அதில் ஆயுர்வேதம், சித்தா, தமிழ் மருத்துவம், இது எல்லாமே இந்த ஹிந்து சமயப்பட்டது தான். எத்தனை மருத்துவம், ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க. சரி, இஸ்லாமத்துக்கு என்ன மருத்துவம்? ஒன்லி யுனானி இல்லையா, அலோபதி, அதெல்லாம் அவங்கவுங்க மதம் சார்ந்தது. பிராமணியத்துக்கு என்ன மருத்துவம்? ஆயுர்வேதம். இந்து தத்துவம் இது தமிழ் மருத்துவம் என்னது? சித்த மருத்துவம். ஆனால் இவையெல்லாம் இந்து மதத்துக்குள்ள இருக்கிறதுனால இதில் ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு, நம்ம கவனிச்சு பார்க்கறது இல்லை. தொக்கெடுத்தல்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு இல்லையா? மருத்துவமே இல்லாத ஒரு மருத்துவம் இருக்கு தமிழகத்தில். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதனால இந்த சுக்கு எல்லாம் கலந்து கொடுக்குறாரு முதற்கொண்டு இந்த ராதாகிருஷ்ணனை பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்பதை இவர் பதிவு பண்றாரு சச்சரித்தில். ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா வர்ற மக்கள்லாம் இந்த மருத்துவம் பிரசாதங்கிற பேரில் இதை கொடுக்கலன்னா நோய்வாய்ப்பட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் கூட்டமாக இருக்கும்போது அப்போ காலரா மாதிரி கொத்து கொத்தா இறப்பாங்க. அதனால இந்த மாதிரி மருத்துவ முறைகள் கொடுக்கப்படும். இப்போ வெயில் காலம், மாரியத்தா கோயிலில் கூழ் ஊத்துறீங்க, பானகம் கொடுக்குறீங்க. ஏன்? அந்த வெம்மை தணிப்பதற்காக, அந்த ஹீட்டை தணிப்பதற்காக. மாரியாத்தாளுக்கு அது அவன் சகல காலங்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டிருப்பவள். காலம்தான் மாரியாத்தா, காளியத்தா. அந்த காலத்துக்கு உட்பட்ட நபர்கள் நம்ம உடம்பு அதை தாங்காதுங்கிறதுனால பிரசாதங்கிற பேரில் பானம் குடிக்கிறதும் இளநீர் குடிப்பதும் இல்லையா, கூழ் குடிப்பதும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு விழாவிலையுமே அப்படிதான். ஸோ அதனால இவங்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இதில் என்ன பெரிய விசேஷம்னா, அவங்க விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க வடநாட்டில். இந்த ஒரு விழா ஒரு 100 பேர் கூட்டிட்டாங்கன்னா வண்ணப்பொடிகளை பயங்கரமாக வீசிக்குவாங்க. வீசி அந்த முழுக்க வண்ணங்களாலேயே தன்னை இது பண்ணிக்குவாங்க. அது ஒரு ஜாலி. இப்போ அதெல்லாம் இப்போ ஹோலின்னு என்று கொண்டாடப்படுகிறது இல்லையா, அந்த மாதிரி விழாக்கள். ஸோ 1913 ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குண்டான அச்சாரமாக பாடுறாங்க. ராமநாமத்தை ராம சப்தாகம்னு 7 நாளில் தொடர்ந்து பாடுறது. அந்த விழாவை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை பரிபூர்ணமாக முழுமை அடைய வைக்கணுமே அப்படின்னாலும் 1914 ஒரு நபரை ஏற்பாடு பண்ணி ராமநவமி, ராமனை பற்றி இந்த ராமாயணத்தை பற்றி பாடணும். அது பாடினாதாலும் முழுமை அடையும் அப்படிங்கிறதுனால இந்த மகாஜனிங்கிற ஒருத்தர் தான் இந்த பாட்டு எழுதுறாரு. ராமரை பற்றி எழுதி நான் வச்சிருக்கேன், நானே பாடிடுறேங்கிறாரு. ஆனாலும் பாபா முன்னாடி பாடுறதுக்கு தயக்கம். அவர் எங்கோ போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ராமநவமி அன்னைக்கு கபர்டே கூப்பிடுறாரு. கபர்டே எங்க மகாஜனி? பாபாவுடைய செயல்பாடு பாருங்களேன். கபர்டே இதராவ் காகா மகாஜனி எங்க போனா? அவர் எங்கோ போய்விட்டார், எனக்கு தெரியவில்லை பாபா. அப்படியா, சரி இங்க ஒரு மாலை எடுத்து வா. மாலை எடுத்துறாரு. கபர்டே நீ குனி. கபர்டேக்கு போடுறாரு. அனுமதி அன்னைக்கு தான் அனுமதி கொடுக்குறாரு. நம்ம சங்கடப்படக்கூடாதுல்ல, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், பாபாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ. பாபாவுக்கு மாலை போடுறாரு. இன்னொரு மாலை எடு, இதை காகா மகாஜனிக்கு போய் போடு அப்படிங்கிறார். இருவருக்குமே இதை ஏற்பாடு பண்ண 2 பேருக்குமே பாபாவின் அனுமதி மாலையிடப்பட்டு அவர்கள் 2 பேரும் சுறுசுறுப்பாக பாபா அனுமதி விட்டாங்க. அப்புறம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது தான் அன்றைய தினம் அதிகாலையிலிருந்து ராமநவமி விழா கொண்டாடப்படுகிறது. மதியத்திற்கு மேல் உருஸ் கொண்டாடப்படுகிறது. இயல்பாகவே இது 2 விழாக்களும் ஒன்று சேர்ந்து ராமநவமியாக பின்பு மாற்றப்பட்டது. புரியுதா? அந்த ராமநவமிங்கிற அது உருசுன்னு சொல்லாமல், ஆனால் இன்றும் ராமநவமி அன்னைக்கு சாயந்தரம் அங்கே உருஸ் கொண்டாடப்படும். எங்க சிறுடியில் இன்றும் இஸ்லாமியர்களும் சாயந்தரத்துக்கு மேலே காலையில் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுகிற விழாவா இன்றும் பாபாவிட சன்னிதானம் நிகழ்கிறது. வேற எங்கும் நிகழ்வதில்லை.
நம்ம தமிழ்நாட்டில் தென்பகுதியில் சில இடங்கள்ல வந்து எல்லாம் இணைத்து ஒரே ஊர்ல இஸ்லாமிய விழாவை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இந்துக்களுடைய விழாக்களை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். இவங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் விழாவாக தென் மாவட்டங்கள் நிகழ்வு ஒரு சில இடங்கள்ல நடக்குது. அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அது நிகழ்வு. ஓகே, இதுல இருந்து 1914 தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படுகிறார். அந்த கதாகாலட்சியம் வந்ததுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப தேடி கொண்டாந்து தாஸ்கனு மகாராஜ் நிறுத்துறாங்க. அப்போதான் தாஸ்கனு மகாராஜ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சிறுடியில் கதை சொல்லியிருந்த மாதிரி மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுனால பாபாவால் என்ன மாப்பிள்ளை எங்கே போறீங்கன்னு என்று கேட்கப்பட்டார். அப்புறமா கதாகலட்சியம் பண்ண செய்யணும், கதாகலட்சியம் செய்யறதுக்கு இவையெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபா ஒவ்வொரு நிகழ்விலையும் அதுக்கு அறிவுரை நமக்கு வழங்குகிறார். அதை ஏன் அப்படி அந்த இடத்துல நிறுத்துறாருன்னா, தாஸ்கனு மகாராஜ் டென்ஷன் ஆகி போனாருன்னா போயிருப்பாரு இல்லையா, பாபா என்ன சொல்ல வந்தான்னு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ அவர் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, இங்கேயே நான் இப்பொழுதே இந்த உடைகள் எல்லாம் கலைந்து என் முன்னால் வை, ஒரு வேட்டியை மட்டும் கட்டி கொண்டு சப்ளா கட்டையோடு சேர்ந்து கதைப்பாடு. உனக்கு எதுக்கு இவ்வளோ மாப்பிள்ளை மாதிரி தலப்பா முதற்கொண்டு சிறுக்குச்சி பழம் எதற்கு, நாரதரை காணவில்லையா நீ என்று கேட்கிறார். நாரதர் அந்த காலத்திலிருந்து வெறும் ஒரு வேட்டியை மட்டும் கட்டிட்டு சப்ளா கட்டையோடு தெரிவார், கழுத்தில் ஒரு மாலை இட்டுக் கொள்வார். அது மாதிரி செஞ்சுட்டு போ. ஏனெனில் என்ன சொல்ல வருகிறார் பாபா இதிலிருந்து என்றால், உன்னை பார்க்கின்ற அநேக மக்கள் வருவார்கள், அவர்கள் எல்லோரும் உன்னுடைய ஆடை அலங்காரத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள், நீ சொல்கின்ற கதையை கேட்க மாட்டார்கள். அப்படியானால் அங்கே எளிமை தானே முக்கியம் இல்லையா? இந்த எளிமை தான் முக்கியம். அகங்காரம், ஒரு ஆடம்பரம் அகங்காரத்தை கொண்டு போய் கொடுக்கும் என்பதை எளிய வார்த்தைகள் மூலமாக சொல்கிறார். அவ்வளவுதான். அதை நம்ம புரிஞ்சு பார்த்துக்கணும். அதனால நம்ம சிறுடிக்கு போவதுக்கே புது சட்டம் வாங்கிட்டு புது சேவை போட்டு போறோங்கிறது தான் இதில் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். அதனால 1914 தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் கதாகலட்சியம் ஆரம்பிக்கும் போது அங்கே கூடியிருந்த மக்கள் 7000 பேர். சாதாரண விஷயம் இல்லை கவனிச்சு பாருங்க. 1914 7000 மனிதர்கள் வருஷத்துக்கு முன்பாக கூடி நிறைந்திருந்தார்கள். ஒரே செய்தியா இருந்தது. 7000 மனிதர்கள் கூடிய அந்த கூட்டம் 70,000 மாறியது. பாபாவின் சக்தி என்ன? 7000 பேரை நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, ஓகே, 70,000 எங்களுக்கு மாற்ற தெரியும். இல்லை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நல்லா மாறணுங்கிற விஷயம்லாம் முட்டாள்தனமானது. அது மிகப்பெரிய அர்த்தம். ஆல்ரெடி பாபா திட்டமிட்டுட்டாரு, அதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீர்கள், அவ்வளவே. ஆனால் வேலை செய்வதெல்லாம் பாபாவை நாங்கள் தான் வெளிப்படுத்தினோம் என்று கூறிவிட்டால் என்ன அர்த்தமாகும்? முதலில் பாபா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஷியனோட ஒரே வேலை நீ யாருங்கிறத அறிஞ்சுக்க, தன்னை உணர்தல். அதை விட்டு குரு இந்த மாதம் இந்த குரு, அடுத்த மாதம் அந்த குரு, அடுத்த மாதம் அந்த குரு, உன் ஆன்மா இங்கேயே தான் கிடந்து அல்லல்படும். ஒருபோதும் முக்தி என்பது கிட்டாது. உன்னுடைய சலனமற்ற மனம் உன்னை ஆன்மீகத்தில் ஒரு புள்ளி கூட உயர்த்தாது. பிடிப்பதை இறுக்கி பிடிங்கள், அழுத்தமாக பிடிங்கிறது தான் விஷயம். அதனால இந்த நிகழ்வு நடந்தது. மக்கள் ஏராளமாக வந்தார்கள். இந்த கோபால்ராவ் குண்டு இந்த நிகழ்ச்சியை உருச ஆரம்பிச்சார். திருப்பி ஒரு யோசனை பண்ணாரு, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, பாபாவுக்கு இன்னும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த மசூதியை ரிப்பேர் செய்யலாம் என்று பாபாவோட அனுமதி வாங்கினார். பாபா அதை அனுமதி மறுத்தார், கொடுக்கல. இருப்பினும் அப்போதெல்லாம் ஒரு ஆண்டு காலங்கள் கடந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் கடந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு யோசிக்கிறாரு. யோசிச்சவொன்னே ஆமாம் இதெல்லாம் செய்யலாமே. பாபா நவந்தா தானே செய்ய முடியும். பாபா மசூதிக்கு இல்லை சப்பனம் போட்டு உட்காந்துருக்காரு. இது என்ன செய்யலாம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஒரு நாள் சாவடியில் தூங்கலாம், ஒரு நாள் மசூதியில் தூங்கலாம். ரைட்டு, பாபா சாவடிக்கு தூங்கின உடனே இங்கே என்ன ஆகுது, இதை சுத்தம் பண்ணலாம். எப்படி ஒரு ஐடியா? சிஷியர்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். பாபா போகமாட்டான் தான் சொன்னான். ஆனால் அவரை அற்புதமாக அங்கிருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி ஊர்வலம் நடத்தி சாவடியில் போய் தங்க வைக்கிறாங்க. அவர் தங்குகிறார். அவர் தங்குன அடுத்த சைடு இங்கே ஒரு குழு ராதாகிருஷ்ணனை தலைமையில இங்கே வேலை பார்க்கும். கிட்டு மசூதியெல்லாம் சுத்தம் செய்வார்கள். சரிங்களா? இந்த வெள்ளை மண் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு நினைச்சு குளக்குளன்னு ஆக்கி அதை எடுத்து பூசுவார்கள். அதான் வெள்ளை அடிக்கிறது. அப்போ பூசுவாங்க. ஏன்னா அந்த முத்துணி எரிஞ்சு முழுக்க கருப்பாக இருக்கும். அதெல்லாம் போய் தட்டி விட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த வெள்ளை மண்ணை பூசி விடியும் போது 5 மணிக்கு கிளியராக இருக்கும். பாபா 6 மணிக்கு வந்துடுவார். புரியுதா? அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பாபா வெளியில் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு செவரா ரெடி பண்ணி விடிய வேலை செய்தான் சிஷியன். அவரு தானே அற்புதம். பாபாவுக்கு கிடைத்தார்கள் சிஷியன், பாபாவுக்கு மட்டும் தானே கிடைப்பார்கள். அவ்வளோதான். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பாபா பரம்பொருள். நாம் எல்லாம் சாதாரண கூழுக்கும் கஞ்சிக்கும் ஏங்கி தவித்த மானுட ஜென்மங்கள் இல்லையா? சதை வளர்ப்பதற்கென்றே இங்கு பிறந்தவர்கள். ஆனால் சதையை வளர்ப்பதே சாதித்தோம் என்று எண்ணி எண்ணத்தை வந்து குழப்பி கொண்டு தெரிவிக்கின்ற மானுட ஜென்மங்கள். நம்ம என்ன பண்ண முடியும்?
எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்கள் சித்தாந்தங்கள் நம்மிடம் ஆழப்பதிந்திருக்கிறது. அதனாலே நமக்குண்டான ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக என் பகவான் சாய்நாதன் நான் என் பக்தனின் மலத்தில் நெளியும் புழு என்று வார்த்தை அல்லவா கூறினார். நாம் என்ன அதுக்கும் கீழான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆனா நான் சொல்றது குரு கேட்க மாட்டாருன்னு எவ்வளவு மேலான ஒரு குற்றத்தை சுமத்துகிறீர்கள் இல்லையா? தான் மலத்துல நெறியும் புழுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதுக்கு மேல பணிவா எவனாலையும் சொல்ல முடியாது. நாம் அதற்கும் கீழான ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தோமானால், வார்த்தையை கண்டுபிடித்து பேசுவது பெரிதல்ல, உங்களுடைய மனம் அவ்வளவு பக்குவம் அடைகிறது என்று தோணும். பாபா அவ்வளவு பக்குவம் அடைஞ்சது. நமக்குலாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. போங்க, அது வரைக்கும் வந்துருக்கு. இதுக்கு இந்த வேலையெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கோபால்ராவ் குண்டு நினைச்சு பார்த்தாரு, பாபாவுக்கு இந்த வசதி பண்ணி கொடுத்துருக்கோம், வேற என்ன வசதி பண்ணி கொடுக்கலாம். நான் அதுதான் அன்னைக்கு கூட ஐயா சொல்லும்போது சொன்னேன், பாபா குருவை உங்க இடத்துக்கு வாங்க வாங்க அங்க கூட்டு போவோம் இங்க கூட்டு போன்னு நினைக்காதீங்க. மற்றவங்க குருவை வளர்த்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டீங்கன்னா எல்லாரும் இங்கே குருவை தேடி வருவாங்கன்னு நினைங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுதான் அது. இப்போ அதுதான் பார்க்குறாரு கோபால்ராவ் குண்டு. இவர் பாபாவை ரகதா கூட்டு போகலாமா, கோபுரம் கூட்டு போகலாம், அவர் வரமாட்டாருங்க. ஆனால் அன்பின் நிமித்தமாக அவர் நடந்து கூட வருவார். நடந்தும் போனார் அவர். கோபால்ராவ் குண்டு இவர் பாபா இன்னும் வசதிகள் எப்படி செய்வது, அந்த மசூதிக்கு முன்னாடி ஒரு தாழ்வாரம் போடலாம் அப்படின்னு பாபாட்ட கேட்குறாரு. இதுதான் கடைசி அதில் இருக்கிறது. அந்த மசூதிக்கு தாழ்வாரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட கேட்குறாரு. பாபா பேசாமல் இருக்காரு. இவங்க எப்பயும் போலயே இவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார் என்பதற்காக நினைத்து கொண்டு தீட்சித் அவர்களிடம் ஆலோசனை கேட்குறாங்க. தீட்சித் பாம்பேயிலிருந்து மிகப்பெரிய தூண்கள், இரும்பு ராடர்கள், மேலே போடுற ஓடு இவை எல்லாமே இறக்குமதி செஞ்சுட்டார். பெரும் செலவு பெரும் செலவு இல்லையா? ஆனால் போதைய பார்வையில் பெரும் செலவு செய்து எல்லாம் கொண்டாந்து இறக்கியாச்சு. வண்டி வாகனங்கள்லாம் வச்சு கொண்டாந்து இறக்கியாச்சு. ஒரு நாள் இரவு பாபாவை சாவடிக்கு அனுப்பிச்சாச்சு. இவர்கள் திட்டமிடுகிறார்கள், இந்த இரவுக்குள்ளே இந்த தூண்களை எல்லாம் நட்டு விட வேண்டும். நாளை இரவு அதை மேலே கூற போட்டுட்டோன்னு பயங்கரமாக சதித்திட்டம் நடக்குது. எல்லாம் எழுந்தோன்னு பாபா போகிறாரு. அவர் திரும்பி கூட பார்க்காம நடக்கிறார். அவர் சாவடிக்கு போகிறாரு. செய்தாம் அவனை செய்தாங்க என்று நினைத்து கொண்டு போயிட்டார். மறுநாள் இரவு ஊருக்கு பரபரப்பாக வேலை செய்கிறார்கள். 16க்கும் மேற்பட்ட தூண்கள் ஊனப்பட்டது. நல்லா கவனிங்க, தூண்கள் காங்கிரீட் போட்டு ஊனப்படும். அதுதானே அப்போ தான் நிற்கும். ஊனப்பட்டது, தூணெல்லாம் நின்று விட்டது இரவிலே. மறுநாள் இரவு மேற்கூரை போட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் தூண்லாம் நிறுவப்பட்டவுடன் அவர்கள் சென்று விட்டார்கள். பாபா காலையில் இருந்து தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு சாவடியிலிருந்து மசூதிக்கு வருகிறார். இப்போ சாவடியில் தூங்குறவருக்கு மசூதியில் டம்முன்னு வேலை நடக்கும் தெரியாதா? இதையெல்லாம் கவனிக்காமல் போல் கவனித்தார்கள் நடந்து வருகிறார். மெதுவாக வர்றாரு, பார்க்குறாரு, உக்கிராவேசம் அடைகிறார். மிக பயங்கரமாக கோபம் வருகிறது. கோபம் அடைந்த உடனே நேராக செல்கிறார். அந்த தூண்களை ஆட்டி அசைத்து தூக்கி கீழே போடுறாரு. என்ன பலவான் இல்லவா அப்படின்னு தூக்கி பிடிங்கி எரிந்துட்டார். பயங்கர கோபம். இன்னொரு தூணை போய் பிடிக்கிறாரு, பிடிச்சு ஆட்டுறாரு. அது இறுகி போய் நிற்கிது. இருந்தாலும் அசைக்கிறாரு. அசைக்கும் போது நேராக தாத்தையா பட்டேல் அவருடைய மருமகன் என்கின்றவர் ஓடி வர்றாரு. வரும்போது பாபா விட சொல்லலாம்னு நினச்சி வர்றாரு. அந்த பாபா இன்னொரு கையால் தாத்தியாவின் கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டு இதை அசைக்கிறார். இவரால் விட்டுக்க முடியல. அப்போ அது என்ன நிகழ்ந்தது? மிகப்பெரிய அந்த வயதான ஒரு நபர் உடம்புல என்ன உள்ள வந்தது? அசைக்க முடியல. அவர்கிட்ட இருந்து விடுபட முடியல. தாத்தியா பட்டால கத்துறாரு, கதறாரு. அங்கிருந்து ஓடி வந்த மாதவரால் இடுப்புலேயே எத்தி உதவி வாங்கி விட்டார். பாபா ஓடி வர்றாரு பிரிக்கிறதுக்காக. ஓங்கி காலால் எடுத்துறாரு, ஓடுறாரு. பின்பு கீழே கொண்டு வந்து கல்லால் எடுத்து அடிக்கிறார் மாதவராவை. அவர் மண்டையில போடுது. அங்கிருந்து ஓடி விட்டார். ஐயோ, பாபாவை நம்ம சமாளிக்க முடியாதுன்னு ஓடிட்டார். ஒவ்வொருவரும் வர்றாங்க. ஒவ்வொருக்கும் அதுதான் உதை. இந்த கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை போய் தூணை ஆட்டிட்டு இருக்காரு. யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா தூணை விட்டுட்டு சப்புன்னு வர்றாரு. உழவு கோபம், பயங்கரமான கோபம். இப்படி எல்லா விஷயங்களும் செய்கிறார். கடைசி வரைக்கும் தாத்தையா பட்டேல் கழுத்தை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. அவனுடைய தலைப்பாக கீழே விழுந்துடுது. அவனுடைய உடைகள் கசங்குது. எதையுமே கண்டுக்க மாட்டாரு. அதை உருகி போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை விடுறாரு. அதற்கு அப்பால யார் என்ன செஞ்சாலும் அவருடைய அடியவர் நம்ம தொழுநோயாளி பாகவஜி சிண்டே பக்கத்தில் வர்றாரு. அவரையும் மண்டையில பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அடி வாங்கிட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பாபாவுடைய கோபம் அடுத்த செகண்ட் அப்படியே குறையும். ஏன்னா ரொம்ப நேரம் நீடிக்காது. கேடுகட்ட மானுட ஜென்மங்களுக்கு தான் கோபம் 3 ஆண்டுகள் கூட நீடிக்கிறது. அது எவ்வளோ கெடுதல். 3 ஆண்டுகளும் உடம்புக்கு எடுத்துக்கிறோம். பாபா அடுத்த செகண்ட் அதுலேருந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே மகள் சாலையை கூப்பிட்றாரு. பையில காசு இருக்கு. அதுக்கு சம்மந்தமே இருக்காது. கோபப்பட்டவனா இருந்தாலுங்கிற மாதிரி இருக்கும். பையில காசு கொடுக்குறாரு. நீ கடைத்தருக்கு சென்று நல்ல சலுகைப்பட்டு ஒன்று வாங்குவா அப்படிங்கிறாரு. போகிறாரு.
இந்த பக்கம் வந்து தாத்தியா ஜரா பக்கத்தில் வச்சுக்கிறாரு, தலையை தடவி கொடுக்குறாரு. நான் பையில இருந்து இன்னொரு ₹1 எடுக்கிறாரு. நான் பிடுங்கி போட்ட அந்த தூணில் பள்ளம் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்தில் இந்த காசை யா அல்லாஹ் பாட்டு அந்த பள்ளத்தில் தூக்கி எறிகிறாரு. அங்கேருந்து பூக்களை வாரி அதற்குள் போடுகிறார். இவர் அதுக்குள் மகால் சாபை துண்டை எடுத்து துணி வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த துணியை இங்கே வான்னு சொல்லி பாய்ஜாவை நம்ம தாத்தியா பாட்டேல் தலையில் கட்டி விடுறாரு. மிகவும் அழகாக இருக்கிறது. இப்பொழுது தூணை ஊடுங்கிறார். என்ன அர்த்தம்? முறைப்படி செய்யுங்களா? எதுவும் சந்தகால் போடணும்னா என்னடா பண்ணணும்? ராஸ்கல்ஸ், நீ பாட்டுக்கு போன் பண்ணி பாட்டு கொண்டு ஊண்டிருக்கிற. நானும் அங்கிருந்து நான் உறங்குவது போல் பார்த்து கொண்டே இருக்கிறேன். பாபாவுக்கு தெரியாமல் பாபா வருவதற்குள் இதெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று பரபரப்பரப்பென்று செயல்படுகிறது. முறையை மறந்து விட்டீர்களே. பூமி தாயில் முறைன்னா பாபா ஆல்ரெடி சாஸ்திர தேவையில்லைன்ட்டாரு. இப்போ இதுக்கு முறைன்னு சொல்றாருன்னா நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. சொன்னது அப்படியே ஒன்றை பிடிச்சிக்கிட்டே எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த நிமிடங்கள் என்ன சாஸ்திர சம்பிரதாயம்னா அது சாஸ்திர சம்பிரதாயம் இல்லை, மனிதாபிமானம். என்ன தெரியுமா? அந்த இடத்துல நீ நோன்றன்னா பூமி தாய் தான் துவாரகமை. பூமி என் தாய், அவளை நோன்ற, குத்துற, கடப்பாறை குத்தி கிளப்புற. என்ன மனிதாபிமானம், என்ன ஹியூமன் பீ. மனிதன் உயிருக்கு உயிர் இல்லைங்க. அந்த மண்ணுக்குள்ள இருக்க குத்தும் போது ஏராளமான உயிர். நான் தான் அந்த உயிர். நீ குத்தி கொலை செய்கிறாய், அதற்காக நீ மன்னிப்பு கேட்டாயா? உன்னோட வசதிக்காக நீ காட்டணும். இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கட்டடம் வாங்க மாட்டோம், ஒருத்தங்க வீடு கட்ட மாட்டோம். நான் வீடு வாங்கவே மாட்டேன், கட்டவே மாட்டேன்னு சொல்றதோட அர்த்தம் புரியுதா? அதையும் மீறி நான் ஏதாவது ஒரு பீடம் என்று அமைந்தால் நான் ஒரு குடிலாகத்தான் அமைப்பேங்கிற அர்த்தம் புரியுதா? எவ்வளவு உயிரினங்களை கொலை செய்கிறோம். அந்த மண்ணில் போட்டு நோண்டி கடப்பாறை போட்டு ராத்திரியெல்லாம் பார்க்குறேன். 16 இடங்களில் என் தாய் மீது ஓட்டையிடுகிறீர்கள். என் தாய் துவாரகமை தாங்குவாளாதை? இல்லை அவளிடம் ஏதாவது கேட்டீர்களா? மன்னிப்பு கேட்டீர்களா? நான் என் வசதிக்காக நிழலாக நான் அமர்ந்து பாபாவின் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூரை அமைக்கிறேன். நீ என்னை பொறுத்துக்கொள். ஒரு 16 இடங்களும் ஓட்டை போட்டு நான் அதற்கு இந்த கூரையை நிர்மாணித்துக் கொள்கிறேன் என்று எண்ணி மனதுக்குள் நன்றி சொன்னீங்களாடா? அது மாப்பு வாங்கினீங்களாடா? அறிவு கெட்டவர்களேன்னு தான் அந்த கோபம். புரியுதா? அப்போ எவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சச்சரித்தில். கடந்து போறீங்களே 9 நாளில், தயவு செய்து இதை கேட்பவர்கள் எல்லாம் இனிமேல் பாராயணம் சத்தாகமாக செய்யாதீர்கள், ஆழ்ந்து படியுங்கள். இவ்வளவு வருடங்களாக நீங்கள் படித்து சச்சரியத்தை முட்டாள்தனமான கதையாக மாற்றியது போதும். அது கதை இல்லை, ரத்தமும் சதையுமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. எப்படி சொல்லியிருக்காரு? இதோட இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. இன்னொரு கதையும் சொல்றேன். என்ன கதை? ஆல்ரெடி இந்த ராமநவமி என்று ஒரு நடந்ததை நான் மறந்துட்டேன். இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். நீங்க சச்சரியத்தில் விட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். என்ன கதை? பாபா அமர்ந்திருக்கிறார், துவாரகமையில உள்ள உட்காந்துருக்காரு. தொட்டில் கொண்டாந்து பாபா பக்கத்தில் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் ராமன் நினைக்கிறது தானே. அதனால பக்கத்தில் அந்த தொட்டில ராமபுரான் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணமைக்கு அவ செஞ்ச பொருட்கள் எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அந்த அந்த சமஸ்தானத்துக்கு எல்லா பொருளுமே யூஸ் ஆகணும்னு நினைப்பா. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருக்கா. அதனால அது பத்திரமா கொண்டாந்து விட்டுருணும், ஓகே அப்படின்னு கங்காதிட்ட சொல்லிட்டா. ஏற்கனவே அதை கொண்டாந்து கொடுக்குறது என் பொறுப்பம்மா அப்படின்னு கொண்டு போய் வச்சுட்டாரு. இவங்க பாபா அமர்ந்திருக்காரு, ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காரு. வெளியில் ஒரே கூத்தாட்டம், வண்ண பொடிகளை வீசி மக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடி ஆஹா ஓகன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாபா எந்திரிச்சிட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கண்ணாமண்ணான்னு மேய்றாரு. என்னடா வந்துச்சு இந்த பாபாவுக்கு? எப்பவுமே ஒரு திடீர்னு இப்படி கத்துவாரே, என்ன செய்வதுன்னு எல்லாரும் திகைச்சு நிற்கும் போது நல்லா கவனிச்சு பார்க்குறாங்க. பாபாவின் கண்ணில் அந்த கலர் கோடு போட்டுருச்சு. மனிதர்கள் எமோஷனல் ஆகாம விளையாடுங்க, எமோஷனல் ஆகாம வாழ்ந்து பாருன்னு சொல்றோமா இல்லையா? நான் ஏதோ அனுமதிச்சேன். திருப்தியா ஒரு அமைதியா விளையாட வேண்டியதானே. அதுக்குன்னு ஓடி பிடிச்சி விளையாடுறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் என்ன வேலை? அதுதான் ஆன்மீகமாகுமா? கடவுளை வைத்துக்கொண்டு இல்லை குருவை வைத்துக்கொண்டு நீங்கள் இதுதான் குத்தாட்டம் போடுவது தான் முறையா? அதனால அது அந்த கோவம் வந்துடுது. நீங்க விளையாண்ட விளையாட்டு அந்த பொடி கலர் பொடி என் கண்ணில் பட்டுடுச்சுடா, நீங்க குருவா நினைக்கிற கண்ணில் பட்டவொன்னா அவன் துன்பப்படுறான்டா. அப்படி இப்போ ஒரு ஆனந்தம் வேணுமாடா அவங்களுக்கு? எந்திரிச்சு நின்று கண்ணாமண்ணான்னு கத்துறாரு. கத்தும் பொழுது சுற்றி நின்ற பொருள்லாம் தூக்கி எறியுது அவரோட வழக்கம். கண்ணாமண்ணான்னு பொருட்களை தூக்கி அடிக்கிறாரு. அப்பொழுது பார்த்து அந்த தொட்டில் அருகே இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் பயந்துட்டா, ஐயோ தொட்டில உடச்சிடுவார் பாபா, எப்படியாவது தொட்டிலை காப்பாற்றி கொண்டு வாங்கன்னு அவ பாபா கடுப்புல கத்திட்டு இருக்காரு. ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு என்னடான்னா, இப்படிப்பட்ட நல்லவர்களோடு ஒரு ஜாலியான சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிற நண்பர்களோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாபா.
ஓடி போய் அந்த தொட்டியை எப்படியாவது எடுத்துட்டு வந்துருங்கன்னு கெஞ்சினாலாம் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் எவருமே அருகில் போக முடியல, எப்படி எடுத்து வருவது? ஒவ்வொருத்தையும் அவ கெஞ்சா, போமா நானும் போக மாட்டாரு, என்ன அடிப்பாரு என்று ஒவ்வொருத்தரும் ஓடுகிறார்கள். யார் பெரிய பெரிய ஆளு, தீட்சித்து, நானா, மாதவராவ், வந்தெல்லாம் ஓடுறாங்க. ஆனால் பாபா தொட்டில எதுவுமே செய்யவில்லை. ஏனெனில் தன்னுடைய அதியந்த பக்தையான ராதாகிருஷ்ணனை, அவளுடைய அந்த விருப்பமான விஷயத்தை அவர்கள் தொட்டு கூட பார்க்கல பாபா. ஏனென்றால் பாபா எப்போதும் சொல்வார், ராதாகிருஷ்ணனை எனக்கு அன்னை, உலகம் 1000 கெட்ட வார்த்தைகள் பேசுது, ஆனால் அவள் எனக்கும் உனக்கும் அன்னைன்னு ரேகேட்ட சொல்வார். ஸோ அது மாதிரி அவளுடைய இதை ஒரு இது தொட்டு பார்க்கவே இல்லை. அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றியும் ரவுண்ட் அடிப்பார். போறவனை துரத்தி கல்லால் எடுத்து அடிப்பார். அதெல்லாம் செய்து விட்டு கொஞ்சம் கோபம் அடங்கி சென்று அமர்ந்துடுறார், உட்காந்துடுறார். அதுக்கப்புறம் இப்பொழுது பாபா அமைதியாகிவிட்டார், போய் எடுத்துட்டு வந்துடு, திருப்பி எப்போ கோவப்பட்டு உழைப்பாருன்னு தெரியாதுன்னு ராதாகிருஷ்ணமி தீட்சித் அனுப்புறாரு. தீட்சித்து வந்து பக்கத்தில் அந்த தொட்டியில் எடுக்க போறாரு. ஏன் எடுக்கிறாய் என்று திருப்பி கோபம் போடுறாரு. திருப்பி ஐயோ கோபம் வந்துச்சுன்னு நடுங்கி நிற்கும்போது அவர் சொல்கிறார், விழா முடிந்து விட்டதா என்ன, அதற்குள் ஏன் கலைக்கிறாய், போ, எல்லா வேலைகளும் செய்து முடித்தவுடன் கலைக்கலாம் என்று சொல்றாரு. இவர் போய் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ராதாகிருஷ்ணன் பெருமைப்படுறா, ஆஹா, விழாவை முழுமையாக நடத்த அனுமதித்து விட்டார் பாபான். மறுநாள் அதற்குண்டான பிரசாதங்கள்லாம் தயார் செய்து மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு ஆரவாரம் பாடி முடித்து அந்த தொட்டிலை எடுக்கும் வரை பாபா அமைதி காத்தார். இப்பொழுது எடுத்துக்கொள் என்று அவர் ஆனந்தமாக பெருமையாக கூறினதுக்கு அப்புறமாக ராதாகிருஷ்ணன் விழா மிக உன்னதமாக நிறைவு பெற்றது. இதுதான் பாபாவுடைய குணம். இதை நீங்கள் படிக்கும்போது எப்படியெல்லாம் நீங்கள் இதை உணர்வீங்கன்னு எனக்கு தெரியாது. சாதாரண கதை போன்று உணர்கிறீர்கள். ஆனால் இவையெல்லாம் கேட்டு ஆனந்தமாக இதற்குள்ளாக நம்முடைய மனதை செலுத்தி மிக அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும். இந்த கதையோட தன்மை என்ன, நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை பெறணும். எனக்குள்ளாக இந்த ஒரு கெட்ட புத்தி இருந்தது, அதை நான் பாபாவின் கதைகள் மூலமாகவும் பாபாவின் அடிவர் மூலமாகவும் நான் அதை கேட்டு நான் என் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொண்டேன். சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்னை இப்படி பாராட்டுகிறாருங்கிற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிறது தான் முக்கியமான காரணமே. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு காரணமே தான். பாகவதம் கேட்குறீங்க, மகாபாரதம் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். நான் பாபா கதை தான், எனக்கு பாபா கதை மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் நான் சொன்னேன். பாகவதம் தெரிஞ்சால் நான் சொல்லியிருப்பேன், மகாபாரதம் தெரிஞ்சு எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ பாபா கதை தான் எனக்கு முழுமையாக. என்னுடைய ராமாயணம் சச்சரிதம், என்னுடைய மகாபாரதம் சச்சரிதம், என்னுடைய ஜீசஸ் பாபா தான், என்னுடைய பைபிள் பாபா தான், என்னுடைய குரான் பாபா தான், எனக்கு தெரிஞ்ச அல்லாஹ் என்னுடைய பாபா தான். இவை அன்றி எனக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த சித்தாந்தம் ஏதோ ஒன்று உங்களை தடுக்கும். அந்த தடுக்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாம் எனக்கு பாபாவின் மட்டும் நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு நடக்குது அத்தனை உங்களுக்கு நடக்கும். நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பாபா என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு நீ மட்டும்தான்டா எனக்குன்னு சொன்னாரா? அப்படி சொன்னார்னா அவர் பாபாவும் இருக்க மாட்டார். சத்தியமாக சொல்கிறேன், பாபா என்கின்ற அதீத அற்புதமான அலாதியான ஆனந்தத்திற்குள்ளாக நான் நுழைந்து கொண்டேன். பாபா ஒருபோதும் என்னை இழுக்கவில்லை. அதை கவனிச்சுக்கணும். 6ஆம் அத்தியாயத்தை இனிதாக முடிச்சிருக்கோம். ஸோ இப்பொழுது நாம் ஒரு தியானத்திற்கு செல்லலாம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். இப்போ இந்த